செங்கோட்டையன் தாவேக்காக்கு வந்ததை ஒட்டுமொத்த தாவேக்காவும் கொண்டாடி தீக்குது. வரலாறு தெரியாத தற்கொலை கூட்டம்னு ஏன் உங்களை சொல்றோம் அப்படின்னா இந்த இதை பார்த்துதான். செங்கோட்டையன் தாவேக்காக்கு வந்ததே பெரிய நிகழ்வு, அது அரசியல் மாற்றம், எங்க தளபதி விஜயை ஏத்துக்கிட்டு வந்துட்டாரு, எம்ஜிஆர் கூட பயணப்பட்டவர் அப்படின்றாங்க. இதே போல எம்ஜிஆர் கூட பயணப்பட்டவர், மிகப்பெரிய தலைவரா இருந்தவர் ஐயா பண்ருட்டி ராமச்சந்திரன். செங்கோட்டையனுக்கு குறைந்தபட்ச மேடை தமிழ்னு ஒண்ணு இருக்குல்ல, அது தெரியவே தெரியாது. மக்கள் மொழி என்னன்னு தெரியாது, மக்கள் பிரச்சனை என்ன தெரியாது. கோபிச்செட்டிப்பாளையத்தை தாண்டி, ஈரோடு மாவட்டத்தை தாண்டி அவருக்கு எந்த அரசியலும் கிடையாது. ஆனா பண்ருட்டி ராமச்சந்திரன் மிகச்சிறந்த பேச்சாளர். சொல்லப்போனா ஒரு அரசியல்ல குறைந்தபட்ச நாகரிகம் இருக்கக்கூடியவர், குறைந்தபட்ச அறிவு கொண்டவர், சில கணக்குகளை போடக்கூடியவர். செங்கோட்டையனுக்கு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில போய் செங்கோட்டையனா இருக்குன்னா, செங்கோட்டையனா தென்காசி பக்கத்துல புளியர பக்கத்துல செங்கோட்டை, அதுதான் எனக்கு தெரியும்பாங்க. இந்த செங்கோட்டையனை ஈரோடு பாடுறதான்ற எவனுக்கும் தெரியாது. ஆனா பண்ருட்டி ராமச்சந்திரனை வட மாவட்டங்களை தாண்டி தென் மாவட்டங்களையும் பண்ருட்டி ராமச்சந்திரனை அரசியல் அறிந்தவர்கள் அத்தனை பேரும் அறிவார்கள். அப்படிப்பட்ட பண்ருட்டி ராமச்சந்திரனே விஜயகாந்தோடு போய் இணைஞ்சாரு. விஜயகாந்த் விஜயை விட செல்வாக்கு மிக்க தலைவராக தான் இருந்தாரு. முதல் தேர்தலிலேயே தாக்கத்தை ஏற்படுத்தினார், சட்டமன்ற உறுப்பினரானாரு, எதிர்க்கட்சி தலைவரா வரைக்கும் வந்தாரு. அப்படிப்பட்ட பண்ருட்டி ராமச்சந்திரன் விஜயகாந்தோடு போய் என்ன மாற்றம் நிகழ்ந்துச்சு அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. பண்ருட்டி ராமச்சந்திரன் விஜயகாந்த் போயே ஒண்ணும் செய்ய முடியாத போது ஈரோடையே தாண்டாத செங்கோட்டையன் விஜய்கிட்ட போய் என்ன செய்வாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது.